3 BHKவோட ஃபஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூனே சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு ஒரு கனத்த மனதோட இந்த படத்தை வந்து தாண்டி வந்திருக்கோம். ஒரு நிஜமாகவே ஒரு ஆழமான க்ளோஸ் டு ரியாலிட்டி ஒரு ஸ்டோரி சொன்ன படம். ஸ்ரீ கணேஷோட எழுத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து அவ்வளோ டீப்பாக எழுதியிருந்தார். எங்கேயுமே ஒரு ஃபேக்னஸ் அது தெரியவே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தினாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சுற்றி நடக்கிற ஒரு கயாஸ். அவங்க வந்து அவங்களோட அல்டிமேட் கோல் என்னென்னா ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது. வீடு வாங்கினாங்களா இல்லையாங்கிறது அந்த கதை. ஆரம்பத்தில் இருந்தே ஒரு அப்பாவுடைய மிகப்பெரிய கனவு தனக்குன்னு தனியாக ஒரு வீடு, அதுவும் மெட்ராஸில் மழை வந்ததுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். காலம்புறம் வாடகை வீட்டிலே இருக்கிற ஒரு மனிதருடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த ஒரு கேரக்டருக்கு அப்பாவா சரத்குமார் ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. இப்போ ஐயா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சரத்குமாரோடைய எவ்வளோக்கு ஒரு யதார்த்தமான நடிப்பு இருக்குமோ அந்த நடிப்புக்கு ஈக்குவலாக இதுலேயுமே வந்து அவருடைய நடிப்பை கொடுத்துருக்காரு. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதா ரகுநாத் அவங்களோட கேரக்டராக இருக்குது. அவங்க தான் வந்து அந்த குடும்பத்திலே ரொம்ப சின்னவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஷீ இஸ் த ஒன் பாயிண்ட் வேர் அந்த பர்சன், ஷீ இஸ் த ஒன்லி பர்சன் அந்த கம்ப்ளீட் ஃபிலிமை வந்து ஜெல் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன். அண்ட் சித்தார்த்தோட ஆக்டிங்க்கு ஒரு மிகப்பெரிய கூட சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து பர்ஃபார்மன்ஸுங்கிறத தாண்டி ஒரு பாடி லாங்குவேஜாக ஒரு டீனேஜில் வராரு, அப்புறம் ஒரு மிட் 20s வராரு, அப்புறம் ஒரு மிட் 30s வராரு. ரொம்ப ஹானஸ்டான ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காரு சித்தார்த். அண்ட் த ஓல்ட் கப்புள் சரத்குமார் சார் அண்ட் தேவயானி மேம். ஸோ சூரியவம்சம் சாயல்லாம் இங்கே எதுவுமே இல்லை. சரத்குமார் சார் நிறைய இடத்துல சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சில இடத்துல வந்து ரொம்ப சட்டிலாக போகிறேன்னு பிலோ த பெஞ்ச் மார்க் போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் சைத்ரா சித்தார்த்தோட பேரா வராங்க அந்த படத்தில். ரொம்ப நல்ல ப்ரீஃபான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. பையனுக்கு வந்து படிப்பு வரல, பிடித்த வேலையில செய்யலை, ஆனால் இப்படி போனால் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், இப்படி போனால் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் எல்லா அப்பாக்களும் சொல்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் நமக்கு அந்த காலகட்டங்களில் தெரியாதோ அப்பா சொல்கிறது சரிதான், நம்ம ஒன்று போயிட்டுருப்போம். போகும்போது தான் நமக்கே தெரியும் இல்லை காலங்கள் மாறிடுச்சு. ஆனால் இன்னும் அப்போ அந்த காலத்தில் எது நல்லதுன்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேட்டு கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படம் முழுசும் சொல்லிக்கிட்டே இருக்குது. கனவு தேடி நம்ம ஓடும்போது நம்ம தொலைத்து தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்காக வேலை பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து மிடில் கிளாஸில் ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம். இந்த படம் வந்து அதை தான் ரொம்ப முன்னிறுத்தி பேசுது. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து நமக்கு பிடித்த விஷயத்தை எல்லாத்தையும் திறந்து பிடிக்காத விஷயத்துக்காக நம்ம நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் நம்மளே வந்து வெடித்து சிதறி அந்த உறவையே வேணாம், இல்லை இந்த உலகமே வேண்டான்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிற ஒரு விஷயத்தை இந்த படத்தை ரொம்ப மென்மையாக அழகாக வந்து கையாண்டிருக்கார் இயக்குனர். அவருக்கு உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டுகள். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அம்ருத் அவரோட மியூசிக். பீங் டெபியூட்டன்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக் கொடுத்தது மிகப்பெரிய குடோஸ்ன்னு சொல்லி ஆகணும். அந்த சாய்ஸ் ஆஃப் சிங்கர்ஸ் அவர் யூஸ் பண்ணது, சின்மய் மேம் ஆகட்டும், ஸ்ரேயா கோஷல் ஆகட்டும், பிரதீப் குமார் ஆகட்டும், சித்தார்த் ஆகட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிங்கர்ஸ், ஈவன் பால் டப்பா கூட ஒரு சாங் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா வெரைட்டியுமே டச் பண்ணியிருக்காரு அம்ருத். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு. எத்தனை பேர் பாலுமகேந்திரா அவர்களுடைய வீடு படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அது வந்து ஒரு கல்ட்டு கிளாசிக் படம், ஒரு தேசிய விருது பெற்ற படம். அந்த படத்தில் அன்றைய கால சூழ்நிலையில் ஒரு வீடு அப்படிங்கிறது கட்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு. அந்த வீடோட வலி என்னன்றது எனக்கு அப்போ தெரியல. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு வலி தெரிஞ்சது. ஒரு வீடு தனக்குன்னு இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. அந்த வீட்டுக்காக தன்னுடைய 25 வருட வாழ்க்கையாக இருக்கட்டும், 34 வருட வாழ்க்கையாக இருக்கட்டும், தொலைத்த எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க அந்த ஒத்த வீட்டுக்காக. அது கடைசி காலகட்டத்தில் நிறைவு பெறும்போது அவங்க பெருசாக சாதிச்ச ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஃபீலை வந்து இந்த படம் கொடுக்குது. இல்லை எனக்கு ரொம்ப ஒரு 2 சீன், ஒரு ஸ்பாய்லராக சொல்லணும்னா, ஒரு சீனில் வந்து சித்தார்த் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் முடிச்சுட்டு வருவார். அதில் ஒரு எமோஷன் கொடுத்துருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு நாட் இருக்குல்ல, நீ இப்போ லைஃப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா நாளைக்கு உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு ஒவ்வொரு செக்டர் ஆஃப் லைஃப்லேயும் போயிட்டே இருக்குது மாறி மாறி. ஸோ கடைசி வரைக்கும் அந்த ஃப்யூச்சருங்கிறது ஒன்று வரதே இல்லை. அது வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோமே, இந்த படத்துடைய நடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நடிப்பு இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. சித்தார்த்த வந்து ஸ்கூல் பையன்லேயும் பொருந்தி போகிறாரு, கல்லூரி பையன்லேயும் பொருந்தி போகிறாரு, ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறதுலையும் பொருந்தி போகிறார், ஒரு முதிர்ச்சி அடைந்தவருக்கும் பொருந்தி போகிறாரு. அவருடைய உடல்வாகு அந்த மாதிரி இருக்குது. இது அதனாலேயே இந்த படத்தில் அது ரொம்ப முக்கியம். அவருடைய பேரா வரவங்களும் வந்து ரொம்ப அழகான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காங்க. சரத்குமார் தேவயானி அது சொல்லவே வேண்டாம். அந்த பேர் வந்தாலே வந்து அது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். இந்த படத்துலையும் அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். இந்த படத்தில் இருக்கிற நிறைய வசனங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து நீங்கள் டிராவிட் ஃபேன்பா, நாங்கள் வந்து தோனி ஃபேன்பா அப்படின்னும் போது காலம் எப்படி மாறி போயிடுச்சு அப்படிங்கிறத ஒரே வசனத்தில் அவர் கடத்திட்டு போயிட்டார். இதுக்காக அவர் மெனக்கிட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. பொதுவாக வந்து இது அடுக்கடுக்காக வசனங்களாக பேசி தான் அந்த ஒரு விஷயத்தை
கன்வே பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு வரி வசனத்திலேயே வந்து ஒரு உலகத்தை ஈஸியாக கடத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். மீதா ரங்கநாத்தோடைய ஒரு பெண் அடிமைத்தனம்னு இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ்னா நீ ஆன கையை நீட்டி அடிக்கலாமா, ஒரு பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும் அப்படிங்கிறது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறத மீதா ரங்கநாத் ஒரு கட்டத்தில் வெடித்து சிதறி வெளியில் வரும்போது அந்த ஒரு வாழ்க்கை ஒரு அழகான ஒரு விஷயத்தை கொடுக்குது. அதே மாதிரி நல்ல படித்த பையன் வளர்ந்துருக்கான் அப்படின் போது அதை விட பெரியான ஒரு மாப்பிள்ளையை தான் தேடணும் அப்படிங்கிற அந்த ஒரு கல்ச்சர் வேண்டவே வேண்டாம். தனக்கு பிடித்தவங்க ஒரு சாதாரண ஜவுளி கடையில் வேலை பார்க்குற பெண்ணாக இருந்தாலும் தனக்கு பிடித்த பெண்ணாக இருக்கும்போது இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக சொர்க்கமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் அவ்வளோ அழகான ஒரு மென்மையான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த படம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு ஃபீல் குட் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். வீடு தான் மரியாதை அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம் அந்த டைலாக்கு. பட் வீடை தாண்டி நிறையா மரியாதைக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஒரு வீடு வாங்கணுங்கிறதுக்காக வேலையில் அசிங்கப்படுத்தினாங்கன்னா, மரியாதை கெட்டு நடத்துனாங்கன்னா அதை வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கையை வாழணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட மரியாதையை ஏர்ன் பண்ணி ஒரு வீடை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான கிளைமேக்ஸ். இதில் வந்து நான் ஒரு நெகட்டிவாக என்ன பார்த்தேன்னா ஒரு 2 திங் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய இடங்கள் வந்து ரொம்ப 0.5x போன மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு கட் பண்ணி சிங்கிள் சான்ஸில் போயிருக்கலாம். அது வந்து ஒரு சின்ன எனக்கு ஒத்துக்கலை இல்லைங்களா. அதெல்லாம் ரொம்ப நெக்லிஜிபிளான நெகட்டிவ்ஸ் தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3 BHK நீங்கள் ஃபேமிலியோட, அதுவும் ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எமோஷன் கனெக்ட் ஆகும். அழுதுகிட்டே பார்ப்பீங்க இந்த படத்தை. கண்டிப்பாக தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் குடும்பத்தோடு பார்த்துருங்க. குறைகளாக பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, என்னடா சீரியல் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னா, ஏன்னா காட்சிகள் ரொம்ப மெதுவாக நகரும். ரொம்ப மெதுவாக நகர்றதுனால நமக்கு தோன்றுறது என்னென்னா இது ரொம்ப தப்பாக இருக்கே அப்படின்னு தோணும். பட் அப்படி எதுவுமே இல்லை. இது உண்மையிலேயும் ஒரு ஃபீல் குட் படம். அந்த படம் உண்மையிலேயே ரொம்ப அருமையாகவும் இருக்குது. எல்லோரும் பாருங்கள், ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு படம்.